50 தொகுதிகளை தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன். பூனா ஒப்பந்தம் பற்றி இப்போ சில குறிப்புகள் சொல்லலான்னு இருக்கிறேன். பூனா ஒப்பந்தத்தில் என்ன நடந்ததுன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். இரட்டை வாக்குரிமை காந்தி எப்படி பறிச்சாரு, அதில் என்ன தீமைகள் வந்ததுன்றதை பற்றிலாம் பிற்காலத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ நாளுக்குள்ள அந்த தீர்மானம், அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காந்தி எரவாடா ஜெயிலில் 24 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் 50 நாள், ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆனால் நிஜமா பார்த்தா அவர் உண்ணாவிரதம் இருந்த நாள் 4 நாள் தான் உண்ணாவிரதம் இருந்தார். மதியானம் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சு 4வது நாள் மதியானம் உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டாரு. அப்போ இடையில பார்த்தா நடுவில் 2 நாள், அதுக்கு அடுத்த ஒரு அரை நாள் தான் உண்ணாவிரதம் இருக்காரு. சரி, இந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ சொகுசா ஒருத்தரால் உண்ணாவிரதம் இருக்க முடியுமான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் உண்ணாவிரதம் மட்டும் இல்லை, உண்ணாவிரதத்துக்கு இடையில ஒரு உப்பு கலந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டே இருந்தார். தண்ணியில் உப்பு கலந்து கொஞ்சம் சர்க்கரையை கலந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தார். இப்படி குடிச்சிக்கிட்டா ஒரு மனிதன் எத்தனை நாள் வேணாலும் உண்ணாவிரதம் இருக்கும். குறைஞ்சது ஒரு 20-25 நாள் உயிரோடு இருக்கலாம். அதுக்கு பிறகுதான் படிப்படியாக அதெல்லாம் பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் செட் டவுன் ஆகும். ஸோ உண்ணாவிரதம் என்ற பேரில் உப்பு தண்ணி குடிச்சிக்கிட்டு, உப்பு கலந்த தண்ணீர், லேசாக உப்பு கலந்த தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் ஸ்ட்ரெஸ் அவருக்கு ஏறக்கூடாதுன்றதுக்கு என்ன நடந்தது அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இந்த எரவாடா ஜெயிலில் பஜனை கோஷ்டிகள் எல்லாம் உள்ள வந்தாங்க. ஜெயிலுக்குள்ள பஜனை கோஷ்டிகள் உள்ள அவருக்கு அவர் மனசை கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, ஸ்ட்ரெஸ் ஏறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பஜனை பாடினாங்க. உள்ள பஜனை பாடல்கள் எல்லாம் பாடி காந்திக்கு அவருடைய மோட்டிவேஷன் உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நடுவில் தாகூர் கவிதை பாடினார். கவிதை தன்னுடைய கீதாஞ்சலி எழுதி நோபல் பரிசு வாங்கினார் இல்லையா தாகூர், அவர் கவிதை பாடி காந்தியை மகிழ்விச்சார். அது இல்லாத பல்வேறு தலைவர்கள் அவர் பேசிக்கிட்டே இருந்து அவர் மனம் கோணாதபடி, அவருடைய மனசு அலைபாயாது இருக்கபடி அல்லது உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவர்களும் உடன் இருந்தாங்க, மற்ற தலைவர்களும் உடன் இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் அம்பேத்கர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுவதும் இருந்து அவருக்கு இப்போ ஏகப்பட்ட வசைகள், திட்டு, பத்திரிகையெல்லாம் தாக்கி எழுதிட்டு இருக்கிறாங்க. என்னன்ட்டு, காந்தியோட உயிருக்கு உழ வச்சிருக்கின்ற துரோகி, அயோக்கியம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரை திட்டி எல்லா பத்திரிகையிலும் 4 நாள் விடாமல் எழுதுறாங்க. எல்லா தலைவர்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க. என்னன்ட்டு, காந்தியோட உயிரை நீங்கள் காப்பாற்றி ஆகணும் அப்படி, ஏன்னா அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, இந்த உண்ணாவிரதத்தினால அவர் இறந்துட்டா அந்த நாடே கலவரத்தில் மாட்டிக்கும், அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ மக்களுடைய உரிமையா காந்தியுடைய உயிரா அப்படின்ற ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சிட்டாங்க. இந்த பிம்பம் இந்தியா முழுவதும் பரவிடுச்சு. ஆனால் அம்பேத்கருக்கு தெரியும், அவர் ஜெயிலில் போய் பார்க்குறாரு காந்தி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி பிம்பம் போயிருக்குன்னா, காந்தியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தலித் தலைவர்களுக்கும் சரி, தலித் மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகுது. காந்தியோட உயிரை, காந்தியை கொண்ட ஒரு சமூகமாக இது மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்த உடனே இந்த அழுத்தத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா காந்தி ஒருவேளை இறந்துட்டா சாதி இந்துக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா தலித் மக்கள் எல்லாம் வெட்டி கொளுத்தி, வீட்டெல்லாம் கொளுத்தி நாசப்படுத்தி, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை 1947 நாடு பிரிவினை எப்படி நடந்திருக்குமோ அது போல ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கடியும் வந்திருக்குது. அப்பதான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவினுடைய இந்த பல ஏகப்பட்ட பாரம் என்னோட தோல்ல போட்டு தான் அழுத்தினாங்க, இந்த அழுத்தம் காந்திக்கு இல்லை. காந்தி சொகுசா உள்ள உட்காந்துக்கிட்டு, உண்ணாவிரதன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு, உப்பு தண்ணியை குடிச்சுக்கிட்டு, பஜனை பாடிக்கிட்டு அவர் உட்காந்து இருக்கிறாரு. ஆனா வெளியில இருந்த அம்பேத்கருக்கு இந்த ஏகப்பட்ட அழுத்தங்கள் போட்டு வந்ததால வேற வழி இல்லாத அந்த பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட வேண்டிய, பேச்சுவார்த்தைக்கு இணங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துச்சு. இன்னும் பல ரகசியங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி நேரம் கிடைக்கும் போது பேசுவோம்.